Good morning, everybody. Oh, everybody. எஸ் என் சொல்லுங்களே, உங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். தாத்தா தாத்தா வந்துட்டீங்களா? தாத்தா உங்கள்கிட்ட கேட்குறேன் ஏதாவது உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதனா எத்தனையோ சொல்லின்னுக்கிறீங்க. காலையில் ஏதாவது சொல்லுங்களேன் தாத்தா. நான் எந்த எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுவேன்? ஓகே, ஏதாவது ஒன்று சொல்கிறேன். ஒரு முறை நான் இங்கே ஒரு இடத்துக்கு போயிருந்தேன். அப்போது ஒரு பெரிய மனிதர் அவருடைய குடும்பத்தோடு ஒரு ஒரு சம்பவத்திற்கு வந்திருந்தார்கள். அப்போது நானும் போயிருந்தேன் என் மகளுடன். அப்பொழுது என்னுடைய மகள் வழியாக அவரை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள். என்னையும் அவருக்கு அறிமுகப்படுத்தினார்கள். பேசிக்கொண்டே இருக்கும்பொழுது அவர் என்னை பார்த்து, நீங்கள் ஆர்மி மேன், ஏதாவது டிஃபென்ஸில் வேலை செஞ்சீங்களா அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் ராபர்ட் பாஷ் மைக்கோவில் ஒர்க் பண்ணியிருந்தேன். பட்டு ஏன்னா எனக்கு கிடைச்ச சந்தர்ப்பம் இது. சில சமயத்தில் எனக்கு வந்து சின்ன ஆசை இருக்கும், ஏதாவது சில எனக்கு தெரிஞ்ச விஷயத்த சொல்கிறதுக்கோ. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறப்ப, இப்போ யார்கிட்ட நான் பேசும்போது இந்த வயசை பற்றி பேசினா என்னுடைய வயசை சொல்லலாம். கொஞ்சம் வயசு யாரை பார்த்தாலும் என்னுடைய வயசை சொன்னால், உங்களை பார்த்தா அப்படி தெரியலையே, நீங்கள் ரொம்ப கொஞ்சம் எங்கே இருக்கிறீங்க, 84 இயர்ஸ் சொல்கிறீங்களே அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதை கேட்கறதுல எனக்கு ஒரு குஷி. ஓகே, அப்படி இருக்கும்போது ஒரு வேறு விஷயம் நான் சொன்னேன் அவங்களுக்கு, நான் எந்த டிஃபென்ஸ் இதுலேயும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வாய்ப்பை ஒரு பழைய இதை அனுபவிச்சு சொன்னேன். ஆனால் நான் வந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ரிசர்வ் போலீஸ், கர்நாடகா ரிசர்வ் போலீஸ் நினைக்கிறேன், CAR சிட்டி ஆர்ம் ரிசர்வ். இல்லை, எனக்கு என்னை கூப்பிட்டு என்னோட ஒரு 10 பேர் கூப்பிட்டு அவங்க பெரிய லெவலில் அந்த போலீஸ் ஹையர் லெவல்லேருந்து எங்கள் மைக்கோ டைரக்டர் அந்த லெவலில் அவங்க ஒருத்தர் கான்டாக்ட் பண்ணி இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து இவங்க கிட்ட மைக்கோ டைரக்டர் கிட்ட சம் லெவலில் எனக்கு சரியாக தெரியாது கேட்டுக்கிறாங்க. எனக்கு வி நீடு சம் பீப்புள், நான் நினைக்கிறேன் ஒரு 25 மெம்பர்ஸ் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ஒரு 20-25 பேர் எங்களுக்கு வேணும். நான் அவங்களுக்கு ரைஃபிள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள ஸ்பெஷலாக நாங்கள் ட்ரெயின் அப் பண்ணோம், உங்களால் கொடுக்க முடியுமான்ட்டு அந்த ஹையர் லெவலில் வந்து எங்கள் ஹையர் லெவலில் இருக்கிறவங்கள கேட்டுக்கிறாங்க. அப்போது இவங்க அந்த லெவலில் வந்து இவங்க கிட்ட கேட்கும்போது இவங்க வித் ப்ளஷர் என்ன ஹெல்ப் வேணுமோ கேளுங்க. இல்லை, நீங்கள் ஒரு 20-25 பேர் எங்களுக்கு ட்ரெயின் பண்ணுறதுக்கு கொடுங்க, நான் அவங்கள ட்ரெயின் அப் பண்ணி ரைஃபிள் ட்ரைனிங் பண்ணி நாங்கள் அவங்கள ரெடி பண்ணோம் அப்படின்னு கேட்டுருங்க. சொன்னாங்க ஓகே சொல்லிவிட்டு மைக்கோவில் ஸ்பெஷலாக டூல் ரூம், நான் டூல் ரூமில் ஒர்க் பண்ணியிருந்தேன். அங்கே இருக்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் ஓகே, அதில் வந்து எங்களை அவங்களே டிபார்ட்மெண்ட் ஹெட்டுக்கு சொல்லி டிபார்ட்மெண்ட் ஹெட்டில் வந்து ஒரு 25 பேரை செலக்ட் பண்ணாங்க. செலக்ட் பண்ணி அதில் நானும் செலக்ட் ஆனேன். செலக்ட் பண்ணிவிட்டு எங்ககிட்ட சொன்னாங்க, அந்த மாதிரி CARலேருந்து போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொஞ்சம் பேர் வேணும்னு சொல்லி கேட்டுருக்காங்க. இந்த பர்பஸ்க்காக ஒரு ஸ்பெஷலாக உங்களுக்கு ரைஃபிள் ட்ரைனிங் கொடுத்து அவங்கள டைம் வரும்போது அவங்கள யூஸ் பண்ணுறதுக்காக கேட்டுக்கிறாங்க. நான் உங்களெல்லாம் செலக்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் போய் ட்ரைனிங் எடுக்கிறதுக்கு இஷ்டமானு
அது சொன்னால் எனக்கு சின்னதுலேருந்து ரைஃபிள் ட்ரைனிங் சில அஹ், அஹ், சில அஹ், 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 சில ஆக்டிவாக இருக்கிற இதுங்கெல்லாம் நான் அதில் என்ட்ரு ஆகிட்டு அதில் ஈடுபடுறதுக்கு எனக்கு ஆசை இருந்துச்சு. அதில் நான் சொன்னேன் ஓகே. அப்புறம் எங்களை ட்ரெயினர் பண்ணி பல விதமான ட்ரைனிங் ரைஃபிள் ட்ரைனிங் அந்த ட்ரைனிங்கில் பல விதமான பயிற்சி. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கன்னில் சுடணுனாக்கா ஒரு ஸ்டாண்டிங் பொசிஷனில் சுடணும், நீலிங் பொசிஷனில் சுடணும், படுத்துக்கின்னு ஒரு டார்கெட்டை பார்த்து சுடணும். அப்புறம் ஓடிக்கின்னு ரன்னிங்கில் இருக்கும்போது சில டார்கெட்டை ஷூட் பண்ணோம். இந்த மாதிரி எங்களுக்கெல்லாம் ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்தாங்க. ட்ரைனிங்கெல்லாம் கொடுத்து அப்புறம் எக்ஸாமினேஷன்லாம் ஆச்சு. சில ட்ரைனிங் சென்டர்லலாம் பல இடத்துலலாம் எங்களை கொண்டு போயிட்டு அந்தந்த இடத்துல எங்களுக்கு ட்ரெயினப் பண்ணி எக்ஸாமினேஷன் வச்சாங்க. அதில் நான் ப்ரொமோட் ஆனேன். அந்த மாதிரி அந்த ட்ரைனிங் அது டிஃபென்ஸ் வந்து இந்த ரைஃபிள் ட்ரைனிங்ன்ற ஒரு இது கோர்ஸில் நான் இருந்து ஒரு சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்னா, நான் அப்போ நினச்சேன் உங்களை பார்த்த உடனே நீங்கள் ஏதோ ஒரு டிஃபென்ஸ் எதில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு தெரிஞ்சுது அப்படின்னு. அப்போ சொல்லிவிட்டு நானும் கூட அவர் போலீஸ் லெவலில் ஒரு ஹையர் லெவல் ஆஃபீஸராக இருந்து நான் ரிட்டையர்ட் ஆகிட்டு இப்போ ஃபேமிலியோடு இங்கே வந்திருக்கிறோம். உங்களை மீட் பண்ணுறதுல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொன்னார். இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஆமாம், உங்கள் ஆசைப்பட்ட மாதிரி உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிக்குது. எனக்கு ரைஃபிள் தெரியும், பல விதமான ரைஃபிள்ஸும் விதவிதமான அந்த டேபிளில் கலந்து வச்சுருந்தாங்க. ஒரு ட்ரைனிங் ஒரு ஒரு ட்ரைனிங் டைம்லேயும் பல விதமான ரைஃபிளுங்க, ரிவால்வருங்க, மற்ற கன்னுங்க எல்லாத்தையும் கலந்து வச்சுட்டு அதை பற்றியெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும் சொல்லி கொடுப்பாங்க. அப்புறம் எப்படி ஹேண்டில் பண்ணணுன்னு சொல்லிட்டு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு சில ஏற்பாடுகள்லாம் பண்ணி அங்கங்கே இந்த டார்கெட் ரவுண்டாக இருக்கிறோம் அவ்வளோ டிஸ்டன்ஸில் அதெல்லாம் நாங்கள் ஃபயர் பண்ணுறது இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. அது ஒரு அனுபவம். ஓகே, சரி சொல்லுங்களே தாத்தா, அது ஒரு சின்ன அனுபவம். யாருன்னா எங்கிறது ஏதாவது நாட்டில் காட்டில் எங்காவது என்னுடைய உதவி உங்களுக்கு தேவைச்சுன்னா நீங்கள் கூப்பிடுங்க, நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். ஓகே, வணக்கம்.